இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ப்ரோ, வீடெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல ப்ரோ, இது என் ஃப்ரெண்டு வீடு, மெயின்டைன் பண்ணாம அப்படியே விட்டான். துபாயிலேருந்து செல்வம் கொடுத்து விட்ட மெடிசன்லாம் இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. சரி, ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். டேய் மச்சான், போலீஸ் வந்திருக்காங்கடா. என்ன ப்ரோ, வரும்போதே போலீஸை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? போலீஸா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. மாட்டினா அவ்வளோதான் ப்ரோ, எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுங்க. நாங்கள் எப்படியும் எஸ்கேப் ஆயிடுவோம். எங்க மெடிசன் தானேங்க கொடுக்க வந்தேன். போலீஸ் எதுக்கு வராங்க? இது நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட மெடிசன் ப்ரோ. டேய் வாடா, பேச நேரம் இல்லடா, சீக்கிரம்டா. நாங்கள் எப்படியாவது தப்பிச்சிருவோம், நீங்களும் தப்பிச்சிருங்க. வாடா வாடா வாடா. ஹலோ, யாருங்க? அங்க சரஸ்வதி இருக்காங்களா? சரஸ்வதியா? அப்படிலாம் இந்த வீட்ல யாரும் இல்லைங்க. நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்க. இல்ல சார், இந்த நம்பர்ல இருந்து தான் வந்தது. குடோனுக்கு இடம் வேணும்னு என்ன கூப்பிட்டு பேசுனாங்களே. இடம் விஷயமா பேசுனாங்களா? இந்த நம்பர்ல இருந்தா இருக்காதேங்க. ஆமா சார், என்கிட்ட ஒரு குடோன் இருக்கு. நாங்க டவுன்ல மளிகை கடை வச்சிருக்கோம். அந்த சாமான்கள்லாம் கொண்டு வந்து அடுக்கி வைக்க குடோன் வாடகைக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வாங்கன்னு சொல்லியிருந்தேனே. இந்த நம்பர்ல இருந்து தான் சார் கூப்பிட்டாங்க. எங்களுக்கு மளிகை கடையெல்லாம் கிடையாதுங்க. நீங்க ஏதோ தப்பான நம்பருக்கு கூப்பிட்டு இருக்கீங்க. முதல்ல போனை வைங்க. ஐயோ, அந்த ஆள் என்ன இப்படி விடாம போன் அடிக்கிறானே. இன்னொரு தடவை போன் பண்ணி வேற யாராவது எடுத்தாங்கன்னா பத்மா நீ மாட்டிப்படி. இப்படி சமாளிப்ப? என் போன்ல இந்த நம்பர் தானே காட்டுது. இந்த நம்பருக்கு கூப்பிட்டா இல்ல இல்லன்னு சொல்றாங்களே. எதுக்கும் கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம். ஹலோ, யாருங்க? சரஸ்வதி இருக்காங்களா? போனை அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சரஸ்வதியா? அப்படி யாரும் இங்க இல்லையே. நீங்க யாருங்க? என் பேரு சிதம்பரம். சிதம்பரமா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நம்ம மாயா டான்ஸ் ஸ்கூலுக்காக பார்த்த அந்த இடத்தோட ஓனர் தானே இவரு. இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சரஸ்வதி யாரு சரஸ்வதி யாருன்னு கேட்குறாரு? என்ன விஷயமா இருக்கும்? ஒன்றும் புரியலையே. ஓஹோ, அப்படின்னா இவ தான் சரஸ்வதின்னு பேரை மாற்றி பேசியிருப்பா போல் இருக்கு. அப்போ இவ தான் மாயாவுக்கு இடம் கிடைக்க விடாமல் கெடுத்து விட்டுருக்காளா? ஹலோ 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 ஐயா, நீங்க எந்த சிதம்பரம்? அந்த கோயில் தெப்பக்குளத்துக்கிட்ட டூலெட் போர்டு போட்டிருந்த அந்த பெரிய இடத்தோட ஓனரா? அட ஆமாங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்பவாவது சொல்லுங்க, சரஸ்வதி அங்க தானே இருக்காங்க? அவங்க தான் என் இடத்துக்கு 5 லட்சம் ரூபா அட்வான்ஸும் 50,000 ரூபா வாடகையும் தரேன்னு சொன்னாங்க. மாயா, வீட்ல இருந்தா போன் வருது. எடுத்து பேசு சீனு. ஹலோ. டேய் சீனு, நான் தான்டா அப்பா பேசுறேன். என்னப்பா? டேய், எனக்கு கிடைச்சிருச்சுடா. நீ உடனே மாயாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. இடம் கிடைச்சிருச்சா? எங்கப்பா? டேய், அந்த சிதம்பரமே போன் பண்ணி இடத்தை தரேன்னு சொல்லிட்டாரா.
அப்பா அந்த இடம் வேணாம்ப்பா. டேய் சீனு, மாயாவுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குடா. மாயா கேட்ட மாதிரியே கோயில் தெப்பக்குளம் எல்லாம் பக்கத்துலயே இருக்கு. பசங்க வந்துட்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்டா. அது போக அவரே வாடகை அட்வான்ஸ் எல்லாம் குறைச்சிக்கலான்னு வேற சொல்லியிருக்காரா. அப்புறம் ஏன் முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாராம்? உன் அம்மா தாண்டா அதை கெடுத்து விட்டுருக்கா. அப்படியா? ஆமாடா, நீ எதுவும் மாயா கிட்ட காட்டிக்காத, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. சரிங்கப்பா. மாயா, அந்த சிதம்பரம் இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாராம். அப்பா வீட்டுக்கு வர சொல்றாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ வீட்டுக்கு வண்டி எடு. சரி உட்காரு. அதுக்காக உங்க அப்பா ஆப்பிள், மாதுளம்பழம், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ புள்ளத்தாச்சியா இருக்கியா, அதனால உனக்கு முந்திரி, திராட்சை, பாதாம்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ சத்தானதெல்லாம் சாப்பிடணுமா, புள்ள ஆரோக்கியமா வளரணும்னு எவ்வளவு அக்கறையா வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கான் பாரு. உங்க புள்ளைக்கு என் மேல ரொம்ப அக்கறை தான். அப்படிலாம் சொல்லாதடி. பாசத்தை வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறான். அவன் மனசுல அந்த பழைய கோவத்தை வச்சுக்கிட்டு வீம்பா பேசிக்கிட்டு இருக்கான். பாசம் இல்லாமல இதெல்லாம் வாங்கிட்டு வருவான்? அவன் இதை மட்டும் வாங்கிட்டு வரலடி. இத பாத்தியா, குங்குமப்பூ வாங்கிட்டு வந்திருக்கான். உனக்கு பால்ல கலந்து கொடுக்கணுமா. அவனுக்கு வரப்போற பேரனோ பேத்தியோ நல்ல சிகப்பா கலரா பிறக்கணும்னு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கான் பாரு. நீ ஆபீஸ்க்கு போயிட்டியா? டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? இப்ப நான் உனக்கு கால் பண்ணுவேன், நீ எடுத்து பேசணும், சரியா? யாரோ சரஸ்வதினு ஒருத்தங்க போன் பண்ணி குடோனுக்கு இடம் வேணும், 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், 50,000 ரூபாய் வாடகைன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா வரவே இல்லையாமா. அந்த பொம்பளை ஆசை காட்டி அந்த ஆளை ஏமாத்திருச்சு. அந்த விஷயம் தெரியாம அவர் போன் பண்ணி சரஸ்வதி இருக்காங்களா சரஸ்வதி இருக்காங்களான்னு கேட்டாரு. நான் வகையா புடிச்சு திட்டி விட்டேன்ல. அப்புறம் இடத்தை என் மருமகளுக்கு தான் கொடுக்கணும்னு கேட்டேன். 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் 20,000 ரூபாய் வாடகைக்கு அவரை ஒத்துக்க வச்சுட்டேன்.